வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரு பொறுப்புமிக்க அரசாங்கமாக குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அரசு நிதியை பயன்படுத்துவதை உறுதி செய்கின்றோம் என்று பிரதமர் தெரிவிப்பு. மன்னார் காற்றாலை கோபுரங்கள் தொடர்பான கலந்துரையாடலின் போது மக்களின் பலமான எதிர்ப்பினால் முக்கிய சந்திப்பிலிருந்து இடையில் வெளியேறிய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்திருந்தாலும் இந்த ஆண்டு மட்டும் அதன் கீழ் 49 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தீவிர அச்சத்தை ஏற்படுத்துவதாக தயாசிரி ஜாசகர சுட்டிக்காட்டு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 60,000 முறைப்பாடுகளால் நிரம்பி வழிவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரை வழங்கிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஒரு பொறுப்புமிக்க அரசாங்கமாக குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அரசு நிதியை பயன்படுத்துவதை உறுதி செய்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறுவர்களின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த கருவியாகும். நமது அனைத்து அரசு கொள்கைகளுக்கும் குழந்தைகளின் உயர்ந்த சேவைகளை பிரதிபலிக்கின்றன. நமது அரசாங்கம் குழந்தைகளை நமது பொறுப்புகளின் மையமாக வைத்திருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் குழந்தைகளை மையமாக கொண்ட பல நிதி உதவி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஒதுக்கீடு சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைக்கான வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடாகும் என்றும் பிரதமர் தெரிவித்திருந்தார். மன்னாரில் புதியாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பான கலந்துரையாடலின் போது மக்கள் வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்றைய தினம் நடைபெற்ற முக்கிய சந்திப்பிலிருந்து இடையிலே வெளியேறியுள்ளார். மன்னார், சாந்திபுரம் மற்றும் சவுத் பார்க் கிராமங்களை உள்ளடக்கிய சாந்திபுரம் மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களின் கருத்துக்களை கேட்டறிய மன்னாருக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவின் சவுத் பார்க் தாழ்வுபாடு மற்றும் தோட்டவெளி பகுதிகளில் தலா 2 என 20 மெகாவாட் திறன் கொண்டு மொத்தம் 6 காற்றாலை கோபுரங்கள், ஓலை தொடுவாயில் 6 மற்றும் பேசாலை மேற்கில் 2 50 மெகாவாட் திறன் கொண்ட 8 காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளது. ஆனால் கலந்துரையாடலில் பங்கேற்ற கிராம மக்கள் நமது பகுதிகளுக்குள் புதிய காற்றாலை மின் கோபுரங்கள் தேவையில்லை. ஏற்கனவே மன்னார் தீவில் அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாலை கோபுரங்களால் நாம் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றோம். கடல் தொழிலாளர்களுக்கும் தங்கள் வாழ்வாரத்தை இழக்க நேரிட்டுள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் மன்னார் தீவில் இருந்து ஏற்கனவே உள்ள காற்றாலை கோபுரங்களையே அப்புறப்படுத்த வேண்டும். புதிதாக அமைப்பதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என்று மக்கள் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தினார்கள். மக்கள் எதிர்ப்பை மீறி அமைச்சர் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போதிலும் கலந்து கொண்ட அனைவரும் காற்றாலை அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அமைச்சர் மற்றும் குழுவினர் அங்கிருந்து வெளியேறினார்கள். பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து கேள்வியிட்ட போதும் அமைச்சர் எந்த பதிலும் அளிக்காமல் குறித்த இடத்தை விட்டு அகன்று சென்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதி அளித்திருந்தாலும் இந்த ஆண்டு மட்டும் அந்த சட்டத்தின் கீழ் 49 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தீவிர அச்சத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசகர தெரிவித்துள்ளார். இருளப்பனையில் ஊடகங்களுடன் கலந்துரையாடியவர் ஜனாதிபதி எப்போதும் சட்டத்தின் ஆட்சியினை பற்றி பேசுகின்றார். ஆனால் நடைமுறையில் சட்டம் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. 88-89 கலவரங்களில் இடம்பெற்ற குற்றங்கள் குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம். லால்காந்தவிடம் அதற்கான பதில் கேட்கப்பட வேண்டும். அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னிலை சோசலிச கட்சி அலுவலகம் சமீபத்தில் தாக்குதலுக்குள்ளானது. அந்த தாக்குதலின் காணொலி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபி சட்டவிரோதமாக நுழைந்து தாக்குதல் நடத்தியது தெளிவாக உள்ளது. இது பிளவத்தில் இருந்து வந்த உத்தரவாக இருக்கலாம். இவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் உதய கமன் பிளவின் அறிக்கையினை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரித்து வருவதாகவும் இது சர்வதேச குடிமக்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் குற்றமாக சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இனவரை தூண்டுதல்களை தடுப்பதற்கு பிடிஏ பயன்படுத்தப்படலாம் என்றாலும் அதன் தவறான பயன்பாடு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ளார். கடுமையான நோயால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டது. ஆனால் பொதுமக்களுக்கு பிணை மறுக்கப்படுகின்றது. இது அரசியல் வேட்டையாடுதலுக்கான உதாரணம். ஜனாதிபதி கூறியது போல் பிடிஏ நீக்கப்பட வேண்டிய அவசியம். ஆனால் இன்று 49 பேர் அதன் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் மஹிந்த ஜெயசிங்க என்னை நோக்கி விரல் சுட்டி வெளியேற தயாராகுங்கள் என்று மிரட்டினார். யாருக்கும் அதிகாரத்தை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த உரிமை இல்லை. எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டும். அத்தோடு பிளவத்தை அலுவலகத்தில் கட்டுமான நிதி எவ்வாறு கிடைத்தது என்பதையும் விரைவில் வெளிப்படுத்துவோம் என்று தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருந்தார். எல்லை பகுதியில் இடம்பெற்ற துயரமான வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகளை தடுக்கும் வகையில் தேவையான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியான தீர்மானங்களையும் எடுக்க தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு எல்லை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை செயலாளர் உட்பட அனைவருக்கும் அவர் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்திப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் விபத்துக்கு பின் பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு உடனடி நடவடிக்கை எடுத்த போலீசார், பாதுகாப்பு படையினர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றியையும் மரியாதையும் தெரிவித்திருந்தார். இந்த துயர சம்பவம் இலங்கையர்கள் கடினமான தருணங்களில் ஒருவருக்கொருவர் உதவும் உன்னத பண்பை மீண்டும் நிரூபித்துள்ளது என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் பல துரதிருஷ்டவசமான வாகன விபத்துக்களை நாம் கண்டுள்ளோம். இனி இத்தகைய சம்பவங்களை குறைக்கும் வகையில் தேவையான கொள்கை முடிவுகளை எடுக்க பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மக்கள் பிரதிநிதியாகிய நாங்கள் தயாராக உள்ளோம் என்று வலியுறுத்தினார். இறுதியாக, உயிரிழந்த அனைவருக்கும் ஆத்மா சாந்தியடையவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மீண்டும் பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுமார் 60,000 முறைப்பாடுகளால் நிரம்பி வழிவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு அதிகமான முறைப்பாடுகளை கையாள்வது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடினமாக இருப்பதால் அதன் சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக சில முறைப்பாடுகள் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் இந்த புதிய பணியகத்திற்கு எந்த ஒரு விசாரணையும் நடத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். நேற்றைக்கு தினம் நடைபெற்ற மத்திய குற்றப்புலனாய்வு பணியக தலைமை அலுவலக திறப்பு விழாவை தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். மேலும் நாட்டில் திறமையான விசாரணை செயல்முறையை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் குறுகிய காலத்திலேயே அதற்கு வரும் முறைப்பாடுகளை விசாரிக்கும் என்றார். மேலும் காவல்துறையில் பரவலான கட்டமைப்பு மாற்றங்களை அரசு மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும், மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நிறுவப்பட்டது அந்த மாற்றங்களில் முக்கியமான ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிலுவையில் உள்ள முறைப்பாடுகள் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு மாற்றப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், IGP தீர்மானித்தால் சில முறைப்பாடுகள் மாற்றப்படலாம். மக்கள் இப்போது நேரடியாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு முறைப்பாடுகளை அளிக்கலாம் என்றார். அதேவேளை காவல்துறையில் தற்போது 28,000 பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும், இதனை சமாளிக்க இந்த ஆண்டில் 5,000 பேரையும் அடுத்த ஆண்டில் 5,000 பேரையும் நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலகத்துடன் தொடர்புடைய 5 கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயமல்ல என்றும், இதையொட்டி நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்தும் கலவரம் சந்தேகத்திற்குரியது என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை கூறியிருந்தார். இந்த கைது நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலங்கை போலீசார் மற்றும் இந்தோனேஷிய போலீசார், சர்வதேச போலீசார் மற்றும் இந்திய புலனாய்வு பிரிவு ஒருங்கிணைந்த முயற்சியின் விளைவு. இது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட வேண்டும். அடுத்த கட்ட விசாரணைகளில் அரசியல்வாதிகள் உட்பட பலரது பெயர்கள் வெளிப்படும். மேலும் ஊடக அடையாள அட்டைகளை தவறாக பயன்படுத்தி சமீபத்தில் கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர், மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ணக்கூடாது. குற்றங்களுடன் தொடர்பில்லாத எவரும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச ஏன் கலவரம் அடைகின்றார் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் என்று வலியுறுத்தினார். இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயனங்கள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் 2 கொள்கலன் பெட்டிகள் மித்தேனிய மற்றும் நவல பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குழு மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த 2 கொள்கலன் பெட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. புதைக்கப்பட்டுள்ள இந்த கொள்கலன் பெட்டிகளை மீட்க ஏற்கனவே நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கொள்கலன் பெட்டிகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் பெகோ சமனிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவரது தகவலின் மூலம் ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன் பெட்டி நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து 35வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் பிரதான சுற்றுவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கனிய மணல் போன்ற அழிவு திட்டங்கள் இனி மன்னாரில் வேண்டாம் என்று ஒருமித்த குரலில் முழக்கமிட்டார்கள். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிவப்பு நிற தலைப்பட்டிகளை அணிந்து கோஷங்களை எழுப்பியவாறு தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். திட்டங்கள் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்படுகின்றன என்றும், அவை தமது வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன என்றும் மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்றைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் ஜோசிவாஸ் கிராம மக்கள் இணைந்ததோடு வவுனியா வேப்பங்குளம் கிராம மக்களும் அந்த பகுதியின் பங்கு தந்தை அருட் சகோதரிகளும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். மக்கள் மத்தியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் இந்த எதிர்ப்பு போராட்டம் மன்னாரின் நிலம், வளம், வாழ்வாதாரம் ஆகியவை பாதிக்கப்படும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்துவதோடு காற்றாலை திட்டங்கள் மேம்பாட்டு பேரில் அழிவை ஏற்படுத்தும்